வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம். எந்த சமூகத்தில் அமைதி நிலவுதோ, எந்த சமூகத்தில் மக்களும் இணைந்து அனைத்து மக்களும் இணைந்து நல்லுறவோடு வாழ்கிறாங்களோ, எந்த சமூகத்தில் மதச்சார்பின்மை இருக்குதோ அந்த நாடே பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக முடியும். இந்தியாவில் அந்த மாதிரி அனைத்து மத மக்களும் நல்லுறவோடு அமைதியாக வாழ்கிறாங்களா, மதச்சார்பின்மையும் சமூக நல்லிணக்கமும் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. அமைதியும் மதச்சார்பின்மையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முன் நிபந்தனைகளா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், வளர்ச்சியும் அமைதியின்மையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையா, அவை இரண்டும் ஒரே பாதையில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் எல்லாமே அந்த பேச்சை ஒட்டி வருது. அதை பற்றி விரிவாக பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைதியும் மதச்சார்பின்மையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முன் நிபந்தனைகள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது ரெண்டும் இல்லைன்னா வளர்ச்சி சாத்தியமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது ஜென்ராம், இதில் திரு சிதம்பரம் அவர்கள் பேச்சு எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, எந்த சமூகத்தில் மக்கள் மத்தியில் நல்ல இணக்கம் இல்லையோ, எந்த மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்ச்சியும் அவநம்பிக்கையும் ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதோ அந்த சமூகத்திலே வளர்ச்சி சாத்தியமில்லை என்பது சிதம்பரத்தினுடைய கருத்து. இது ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. நீங்க முதலீடுகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. முதலீடுகள் பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொல்வார்கள்னா, the investment is a covered என்று சொல்வார்கள். on the slightest provocation it flees. அதாவது முதலீடு ஒரு கோளை, ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டால் கூட அது ஓடிவிடும் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் உலகத்திலே மிகப்பெரிய இளைஞர்கள், வேலை பார்க்கக்கூடிய உடல்நலமுடைய இளைஞர்கள் உலகத்திலே எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் ஒரு எரிமலையின் மீது உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்ச்சி, முன்னேற்றம் இவைகளெல்லாம் வர வேண்டும். ஆனால் கடந்த சில நாட்களாக நாம் பார்க்கின்ற செய்திகள், நாம் கேட்கின்ற தகவல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்து மக்கள் அச்சத்தோடும் பயமுறுத்தலோடும் எப்பொழுது என்ன நடக்க போகிறதோ என்கிற ஒரு பய உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இதே மாதிரி தான் 1984 80களில் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் 84 இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு இந்தியா முழுக்கவும் இதே மாதிரி, இதை விட இப்ப இருக்கிறத விட மிக மோசமான ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பதற்றமான சூழல்லையே வளர்ச்சி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஆட்சியில நீங்க முன்னேறலையா? அதாவது அதுதான் நான் சொல்றேன். அந்த நிலைமை மாறி ராஜீவ்காந்தியினுடைய தலைமையில ஏறக்குறைய 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வகுப்புவாதம், வன்முறைவாதத்தை எல்லாம் மக்கள் முழுமையாக நிராகரித்து ஒரு அமைதியான ஆட்சியை, இந்திரா காந்தியினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்த சமூக அமைதியின்மையை இந்த தேசம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்தமாக நிராகரித்ததன் விளைவாகத்தான் 440 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு நிம்மதி வந்தது. அதற்கு பிறகு சமூகத்திலே அமைதி வந்தது. ஆனாலும் கூட அவரை கூட கடைசி காலத்திலே அதை போன்ற அமைதியும் அதை போன்ற முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பல விதங்களிலே பல உணர்வுகளை தூண்டிவிட்டு மீண்டும் சமூகத்தை ரணகளமாக்கிய சூழ்நிலை மீண்டும் நடந்தது. ஆகவேதான் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், எல்லைப்புறத்திலே இருக்கிற பதட்டம், சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற குமுறல், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய இருத்தலின் மீதே இருக்கிற அச்சம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க உதாரணமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு எவ்வளவோ திட்டங்கள் இருக்கிறது, சிறுபான்மைக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்தியாவிலேயே மிக அதிகமாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற அந்த மாநிலத்திலே அந்த மாநில மக்களுக்கு இதுவரை கிடைத்த சலுகைகளை எதற்காக தேவையில்லாமல் எந்த விதமான வேண்டுகோளும் இன்றி நான் அதை நிறுத்த போகிறேன் என்று சொல்லுகின்ற போது அந்த மக்கள் மத்தியிலே பதட்டம் வருகிறது. ஏறக்குறைய அவர்கள் ஒருவர் 2 பேர் இல்ல,
ஏறக்குறைய அவர்களும் 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 30 கோடி மக்களுக்கு இந்த அவநம்பிக்கை ஏற்படுகின்ற போது இன்னொரு 30 கோடி மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி வைத்திருந்தாலே வீடு புகுந்து அடிப்போம், கணவனும் மனைவியும் ஆக வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை கூட கதவை தட்டி திறந்து வெளியே கொண்டாடுவோம், இவர்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்துவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அதனை கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் சொல்லியிருக்கார். இனிமேல் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு நாட்டில் எதுவும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அல்ல. ஒரு சம்பவத்தை வந்து அந்த லிஞ்சிங், அந்த ஒருவனை வந்து 10 பேர் சேர்ந்து அடித்து கொல்லுகின்ற போது அந்த அப்படியே அந்த காட்சி தேசம் முழுவதும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே அந்த சமூக மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பதட்டம் ஏற்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில வளர்ச்சி சாத்தியமா? இன்னைக்கு கூட நம்முடைய பொருளாதார அறிக்கை நேற்று முன்தினம் வந்திருக்கிறது. 7%, 7% growth என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 1% தான் ஜாப், வேலை வாய்ப்பு வந்து ஒரு புள்ளி தான் வளர்ந்திருக்கிறது. இது என்ன சூழ்நிலைக்கு வரும்னா, ஒரு மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வந்து விடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்ற போது அமைதியின்மை ஏற்படும். அமைதியின்மை ஏற்பட்டால் வன்முறை வெடிக்கும். வன்முறை வெடித்தால் முதலீடுகள் இருக்காது. முதலீடுகள் என்றால் வளர்ச்சி இருக்காது, பதட்டம் வரும். சாராம்சத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க ஒரு தியரி படி. ராகவன், நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நான் திரு ப. சிதம்பரம் சொன்ன ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கொள்கின்றேன். அமைதி இருந்தால் அங்கே பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்பது தான். அதை தான் இப்போது இந்த 3 வருடங்களாக நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி 7+% அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வளர்ச்சிக்கு காரணம் எனக்கு அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்லட்டும், அல்லது எந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக சொல்லட்டும், இந்த 3 ஆண்டுகளில் குண்டுவெடிப்புகள் எங்கே நடந்திருக்கிறது, அன்ரெஸ்ட் எங்கே நடந்திருக்கு, இந்த மாதிரி பெரிய கலவரங்கள் எங்கே இந்த நாடு முழுக்க. இன்ஃபேக்ட் நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் சேர்த்தும் கூட சொல்கிறேன், குண்டுவெடிப்புகளோ அல்லது கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட எடுத்துக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அது போன்ற பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீரை பற்றி ரெஃபர் பண்ணார். காஷ்மீருங்கிற அந்த விஷயத்தில் அந்த ஸ்ரீநகர், திரிபுரால தேச விரோத சக்திகள் வந்து வலிமையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து கேரளால நாள்தோறும் மோதல்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சங் பரிவார் நபர்களை கொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து இப்போ இதுல வந்து நடக்கிற அந்த கொலை இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றது ஒரு பயங்கரவாதம், குண்டு நாடை டீஸ்டபிளைஸ் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் கடந்த காலங்கள் எடுத்து பாருங்க. யூபி அரசாங்கத்தில் பாம்பேலேருந்து மும்பை குண்டு வெடிப்புலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இப்போ காஷ்மீரை பற்றி ரெஃபர் பண்ணார். காஷ்மீரில் கூட இப்போ நேரோ டவுன் 3 மாவட்டங்களுக்காக சுருங்கி போச்சு. ஜம்மு காஷ்மீர் முழுக்க தீவிரவாதம் கிடையாது. அந்த ஸ்ரீநகர் பகுதி ஜம்மு காஷ்மீர்லேயே 15% லேண்ட் ஏரியா இருக்கிறது தான். லடாக் தான் அதிகமான ஏரியா, ஜம்மு 25% இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஸ்ரீநகரில் கூட இப்போ சுருங்கி வரும். அப்துல்லா முதலமைச்சராக இருக்கிற காலத்திலேயும் கூட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை அந்த 3-4 மாவட்டங்களில் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இடங்கள்லாம் எடுத்துடலாம், மீதி இடங்கள்லாம் அமைதி இல்லை, அமைதி வந்துருச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிற அதே கருத்தை தான் அவரும் சொன்னார். இல்லைங்க, இப்போ நாம் அப்பவும் சொல்கிறோம் இப்பவும் சொல்கிறோம். நாங்கள் அப்போவே கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் கூட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன். டோடா மாவட்டத்தில் அது பரவ ஆரம்பிச்சுது. அதை எடுத்து நாங்கள் பிஜேபி இப்போது பெரிய ஆர்ப்பாட்டம் நான் கூட அங்கே நான் ஜம்முக்கு போயிருந்தேன், ஆர்ப்பாட்டத்துக்குலாம் கலந்துட்டுருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ரிலேட்டிவாக பார்க்கும்பொழுது கடந்த காலத்தோடு நீங்கள் இதுக்கு காரணம் இவர் சொல்கிற அந்த ஊடகங்கள் தான். காஷ்மீர் முழுக்க பற்றி எறிவதாக நம்ம ஊடகத்தில் கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் தான். பட் காஷ்மீரில் இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ், முதல்ல ஸ்ரீநகரே 15% லேண்ட் ஏரியா தான், அதுலேயும் கூட இப்போ இருக்கிறது. அதனால் அமைதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிறதும் வளர்ச்சி வருங்கிறதுல நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த அமைதி இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்ம பொதுவாக இந்தியாவில் பார்க்க முடிகிறது. மதசார்பற்ற தன்மைன்னு அவர் பேசியிருக்கிற பேச்சுன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், சரி இந்தியாவில் ஓகே ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் இங்கே ஏதோ எல்லா மதங்களும் இருக்குது, இவங்களுடைய வாதப்படி பார்த்தா எல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னே வச்சுப்போம். பாகிஸ்தானில் என்ன இருக்குது, எல்லாம் ஒரே மதம் தானே இருக்குது. அங்கே என்ன ஒரே மதத்தில் இருந்தாலும் கூட பாகிஸ்தானில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே இன்டர்னல் அண்ட்ரஸ்ட் இருந்து கொண்டு தானே இருக்குது. அது கிடையாது. இன்றைக்கு இவர் சொல்கிற மாதிரி இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் சொல்லி கொண்டு தான் அந்த உத்தரப்பிரதேசில் மாட்டுக்கறி பற்றிலாம் பேசியிருந்தீங்களே. நீங்கள் எதை சொல்லுகிறவர்களோ அந்த மீரட் பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வாதங்களை மக்கள் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
நீங்க பாருங்க இந்திய இதுல வெஸ்ட் பெங்கால்ல அந்த கன்னியாஸ்திரிகள், வயதான கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு சொல்லும் பொழுது கடைசியில பார்த்தா பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. டெல்லியில ஒரு சிலைக்கு மேரி மாதாவுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு. கடைசியில பார்த்தா யாரோ திருடம் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் பிராண்ட் பண்ண பார்த்தாங்க, இது ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணது, பிஜேபி காரங்க பண்ணதுன்னு. பட் உண்மை வெளிவரும் பொழுது மக்களும் கூட உங்களுக்கு எதிராக தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நாட்கள் இந்த மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? இந்தியா மதசார்பற்ற நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கலவரங்கள் ஏதோ பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில, விபி சிங் ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில, இந்திரா காந்தி ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கிறது. அப்பீஸ்மெண்ட் பாலிசி ஆஃப் காங்கிரஸ் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்கள், நீங்க யார் மைனாரிட்டி சமுதாயத்தை இங்க வந்து ஒரே அச்சுறுத்தலோடு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அந்த மைனாரிட்டி சமுதாயம் வாக்களிக்காமையா மணிப்பூர்ல வந்திருக்கிறோம், வாக்களிக்காமையா அஸ்ஸாம்ல வந்திருக்கோம், வாக்களிக்காமையா கோவால வந்திருக்கிறோம். நாங்க அப்பீஸ்மெண்ட்னு சொல்றீங்க. எந்த அரசும் யாருக்கும் பெரிய அளவுல அப்பீஸ்மெண்ட் செய்ததாக தெரியல. அதாவது பெரும்பான்மை சமூகத்துக்கும் சரி, சிறுபான்மை சமூகத்துக்கும் சரி, எந்த அரசும் பெரிய அளவுல அப்பீஸ்மெண்ட் செய்ததாக தெரியல. வச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரே கடந்த காலங்களில் காங்கிரஸ் 2 பேரும் தனியாவே இருக்க வச்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் சொல்ல வரேன். கோவால 28% கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற மாநிலம் இப்ப எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. மணிப்பூர் கிறிஸ்டியன்ஸ், அஸ்ஸாம்ல பிரிடாமினன்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிற மாநிலம். பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை வரலையா என்ன? சரி, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரை சொல்றீங்க கனகராஜ். அமைதி இருந்தால் வளர்ச்சி இருக்கும், அமைதி இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயம். முதல்ல நண்பர் ராகவன் சொன்ன விஷயத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னால் திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னதை நான் ஏற்கலைன்னா அவர் சொன்ன அந்த 2 வாசகத்தையும் இல்லை. ஏதோ இந்த பிஜேபி அரசாங்கம் வளர்ச்சியை நோக்கி போவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பது போலவும், ஆனால் வந்து இவங்க கடைப்பிடிக்கிற இந்த சமூக நடவடிக்கைகள் என்பது அது வளர்ச்சியை பாதித்து விடும் என்பது போலவும் சொல்லுகிறார். அவர்களை பொறுத்தளவில் வளர்ச்சி என்பது, நான் கூடுதல் விளக்கம் சொல்லலாமா? சொல்லுங்க. அந்த புரிதல் சரியான சொல்லுங்களா? நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வதற்காக தயாராக இருக்கிறது. ஆனா சங் பரிவாரின் சில அமைப்புகள் அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அதற்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி கம்யூனல் அஜெண்டாவை முன் வச்சு சில கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதியின்மை இருக்கும் வரை அந்த வளர்ச்சி திட்டம் நடைமுறைக்கு வராது அப்படின்னு சிதம்பரம் சொல்வதாக ஒரு பொருள் கொள்ளலாமா? அவர் ரொம்ப புத்தருக்கு அடுத்த ஸ்டேஜில் அமைதியாக இருப்பது போலவும், சங் பரிவார் வேறு இவர் வேறு என்று பிரிப்பது போலவும் நீங்கள் பேசுவதில் எனக்கு உடன்பாடில்லை. அவர்களை பொறுத்தளவில் வளர்ச்சி என்பது அடிப்படையில் வாக்குகளை கவருவதற்கான ஒரு பேச்சை தவிர அதன் மீதான எந்த முயற்சிகளும் இல்லை. நான் அது அடுத்த கட்டத்தில் வரேன். முயற்சிகள் இல்லைங்கிறேன். நீங்கள் சில பேர் இப்போ பாலிசி வைஸ் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இந்த நோக்கத்தோடு இதை செய்கிறீங்க, ஆனால் இது பிரயோஜனப்படாது என்று விமர்சிப்பது வேறு. இவர்கள் அந்த முயற்சியே இல்லைங்கிறத சொல்கிறேன். நண்பர் ராகவன் தெளிவாக சொன்னார். அவங்க வந்து அந்த வளர்ச்சிக்கான முயற்சிகளில் அரசு ஈடுபடும் போது இது வந்து பெருநிறுவனங்களுக்கும் அந்நிய மூலதனத்திற்கும் மட்டுமே உதவி செய்யும், சாதாரணமாக இந்திய மக்களுக்கு பலன் எதுவும் தராது அப்படின்னு சொல்லி நீங்க அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதையும் பார்க்கிறோம்ல. அப்ப முயற்சி அவங்க எதுவுமே எடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அதாவது நான் வளர்ச்சிங்கிற கான்செப்ட்ல இருந்து சொல்றேன். நீங்க அள்ளி கொடுப்பது என்பது வேற. நீங்க வந்து 1,00,000 ஜாபை ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணுது, அல்லது 10,000 ஜாப் கிரியேட் பண்ணுது, அதுக்கு கூடுதலாக நீங்கள் கொடுப்பது என்பது வேற. இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி வேற எந்த புதிய தொழிற்சாலைகளோ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குற இடமோ இல்லாமல் நீங்கள் அள்ளி கொடுக்குற விஷயத்தை தான் அள்ளி கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறோமே தவிர, அது நீங்கள் அந்த ப்ராசஸில் அதை செய்கிறாங்கன்னு சொல்ல. நான் என்ன கேட்குறேன், இந்த 3 வருடம் அமைதி என்று பேசுகிறார். இன்னைக்கு நீங்கள் ஒன்று தெரியும், பேசலாம். 3 வருடத்துல அமைதியின்மை, என்னென்ன அமைதியின்மை நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அமைதியின்மையும் மதவாதமும் இருந்தாலும் அமைதியின்மையும் மதவாதமும் இந்த ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் நீங்க குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டிகிட்டே இருக்கீங்க. ஆனா அதை மீறி இன்னொரு பக்கம் வந்து வளர்ச்சிக்கான வேலைகளும் அவங்க செய்துட்டு தானே இருக்கிறாங்க. முதலீடுகளை ஈர்ப்பதிலாக இருக்கட்டும், அல்லது புதிய தொழில்களை உருவாக்குவதாக இருக்கட்டும், பல்வேறு
வளர்ச்சி பணிகள்ல அவங்க இறங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதையெல்லாம் உங்களிடம் இருந்து அந்த நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு நான் காத்திருக்கிறேன். பொதுவான வார்த்தைகள் அல்ல, இந்த இண்டஸ்ட்ரி வந்தது, இந்த இண்டஸ்ட்ரி வந்தது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு என்று கேட்க விரும்புகிறேன். அதற்கு முன்னால அவர்தான் 7% growth அப்படிங்கறத வந்து அதான் அரவிந்த் சுப்ரமணியம் உட்பட நீங்க வச்சிருக்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற வளர்ச்சியில் நான் அதுக்கு போறதுக்கு முன்னால இதை விட்டுறக்கூடாது. எந்த காலத்திலே அவர் சொன்ன அமைதி, 3 முறை இராணுவ முகாம்களின் மீது தாக்குதல் வேறு எப்போவாவது இந்தியாவில் நடந்திருக்கிறதா? பத்தான்கோட்டில் 7 பேர், ஊரியில் 17 பேர், நக்ரோட்டாலில் 7 பேர் இறந்த பிறகும் அது அமைதி, டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, பரேஷ் ராவல்னு அகமதாபாத் ஈஸ்ட் எம்பி, அவருக்கு பத்மபூஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்களாம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த காஷ்மீரில் அந்த இராணுவ ஜீப்புக்கு முன்னால் அந்த தார்னு ஒருத்தரை கட்டி வச்சு கூட்டு போனாங்கல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் அருந்ததி ராயை கட்டியிருக்கணும். அவங்களுடைய இன்னொரு ஆள் சொல்கிறாரு, இல்லை அது இல்லை, சகாரி கோஷை கட்டியிருக்கணும், ஏன்னா அருந்ததி ராய் வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுவாங்கன்னு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப மைல்டுங்க, நானாக இருந்தால் ஜீப்பில் பின்னாலேயே கட்டி இழுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது, ஜீப்போட இல்ல இல்ல ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் கருத்து போடுபவர்கள் எல்லாரையும் நீங்க வந்து மிக எம்பிங்க, எம்பி அவர் சொன்னவர், முதல்ல சொன்னவர் எம்பி, அவர் தானே சொல்றாரு கட்டி வைக்கணும்னு. அதற்கு ரியாக்ஷனாக வரக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நீங்க எப்படி அவ்வளவு தூரம் சீரியஸா? இல்ல இல்ல, அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இதை எப்படி வளர்க்கிறார்கள்னு சொன்னேன். நான் ஊரி, பதான்கோட், நக்ரோட்டாவை விட்டுருங்க. 2008க்கு பின்னால் மிக அதிகமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது இந்த காலமா இல்லையா? நீங்க ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா அக்லக் கொல்லப்பட்டது இந்திய நாடு முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதா இல்லையா? பெஹ்லுகான் கொல்லப்பட்டது அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதா இல்லையா? இது குறித்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், நீங்க யூரோப்லையும் அமெரிக்காலையும் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட இது வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு கேடுன்னு சொல்லிச்சா இல்லையா? இந்த 3 ஆண்டுகளில் ஏராளமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உள்நாட்டு பாதுகாப்பு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதுதான் சொல்றேன், உள்நாட்டு பாதுகாப்புக்கு தான் ஏற்கனவே நான் சொன்னேன். அவர் தான் அதை எனக்கு வந்து விளக்கணும், என்னென்ன டேட்டாஸ் வச்சிருக்காருன்னு சொன்னார், சொல்லட்டும். இங்க பாருங்க, இந்த 3 தாக்குதல்கள் ஒரு நிமிஷம். எஸ், அது பார்டர்ல. ஆமா, நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப இதே விஷயத்தை தான் நம்ம வந்து அதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும் பொழுது இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஆனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பற்றி இவர் கமாண்டர் இன் சீஃப் சொல்கிறாரு, மிலிட்ரி அந்த ஆப்ரேஷன்ஸ், அவருக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இல்லை. பர்மா உள்ளே வந்து இங்கே வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது பர்மா உள்ளே போய் நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போய் அந்த இதெல்லாம் பயங்கரவாதிகள் முகாம்கள்லாம் தகர்க்கப்பட்டது. அதை இங்கே யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறேன் என்பதற்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக இராணுவத்தை கொச்சப்படுத்த வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். அவர்கள் எல்லாம் எல்லையில் இருக்கிறாங்க, போராடுறாங்க. அஃப்கோர்ஸ் இராணுவத்தில் இந்த பக்கத்துலையும் கொல்லப்படுகிறார்கள், அந்த பக்கத்துலையும் கொல்லப்படுறாருன்னு நாங்கள் இல்லைன்னு யாரும் சொல்லலை. இது இப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை. நம்முடைய அந்த பிரச்சனைகளை, இந்த மாதிரி பிரச்சனை உருவாவதற்கு மிஸ்கவர்னன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் முதல்ல ஆரம்பித்தது. இது 1947லேருந்து பிரிக்கும் பொழுதே ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, நம்ம இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது நடக்கக்கூடாது தான். அதற்கான தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ், ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதை குறிப்பிட்டு காட்டணும், எங்கேயாவது நடந்துதான் குறிப்பிட்டு காட்டட்டும். இப்போ பொதுவாக அக்லக் விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் கடைசியில் ஃபைண்டிங் எங்கே போய் முடியுது? நீங்கள் ஒரு விஷயம் நடந்த உடனே நீங்கள் என்ன பிராண்ட் பண்ணீங்க, இதுக்கு RSS காரணம், பிஜேபி காரணம்னு பிராண்ட் பண்ணீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். இது வந்து மதவாதம் பிஜேபி அப்படின்னு சொன்னால், அச்சுதானந்தன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ப்ரொஃபஸர் ஜோசப் அவர் கை வெட்டப்பட்டது. அவர் ஏதோ ஒரு ப்ரொபர்ட் முகமதை பற்றி ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில் நடந்த அதுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பேசுகிறேன். அப்போ நான் இவர்களை குற்றம் சாட்டல. நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? கேரளாவில் ப்ரொஃபஸர் ஜோசப் கை வெட்டப்பட்டதுக்கு நீங்கள் காரணம் சொன்னால் ஒத்துப்பீங்களா? சரி, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நடக்குது வந்து நியாயப்படுத்துறது இல்லை, அதற்கான தண்டனை பெற்றுத்தர வேண்டும்னு பேசணும். எது நடந்தாலுமே அது பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் சொன்ன இந்த வாதத்தை தொலைக்காட்சி வாதங்கள் மாத்திரமில்லை, பொதுமக்கள் மத்தியில் உங்கள் தலைவர்கள்லாம் பேசினாங்களே, பிரச்சாரத்தில், தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் சொன்னாங்களே, எடுபட்டதா மக்கள்கிட்ட? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இல்லைன்னு. நீங்கள் இதை எத்தனை நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க மதசார்பற்ற தன்மை என்று சொல்லும் பொழுது நான் அதை தான் சொல்ல வரேன். இந்தியாவிலே இன்னைக்கு உருவான விஷயம் இல்லை,
பல மதங்களை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டு கோஎக்ஸிஸ்டண்டா இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒன்னும் ரெண்டும் நடக்கிற ஒரு விஷயங்களை வைத்துக்கொண்டு பாஜகவை எப்படி குற்றம் ஒரே ஒரு கேள்வி, ஒண்ணு மட்டும். ராணுவத்தை கொச்சைப்படுத்தினேன் என்று அவர் பேசினார். எங்கே கொச்சைப்படுத்தினேன் நான்? உங்க பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்துல உங்க பாலிசியை குறை சொன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்கன்னா ராணுவத்தை குறை சொல்றேன்னு போறீங்க. உங்க கவர்மெண்ட் தப்பா இருக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே இந்தியாவை குறை சொல்றதா போறீங்க. இதுதான் உங்களுடைய திசை திருப்பல் வேலை. நான் அச்சுதானந்தன் உடனடியாக அதை கண்டிச்சாரா இல்லையா? சஞ்சய் பாலியானும் சங்கீத் சோமன் சொன்னது மாதிரி நீங்க துப்பாக்கி வச்சுக்கங்கன்னு யாராவது அங்க போய் பேசுனாங்களா? இப்ப யோகி ஆதித்யநாத் என்ன பேசுறாரு? ஒரு நிமிஷம் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த சிறுபான்மைகளுக்கு இருக்கிற அந்த இடஒதுக்கீடை யோகி ஆதித்யநாத் கேன்சல் பண்ணிட்டான்னு சொல்றதே தவறு. சிறுபான்மை சமுதாயத்துக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணி ஆந்திரால இவர் ராஜசேகர ரெட்டி கொண்டு வரும்போது சேலஞ்ச் பண்ணி நிறுத்திட்டாங்க. எப்பவுமே பிசி கோட்டால சிறுபான்மைக்கு ஆல்ரெடி இருக்கு, ரிசர்வேஷன் இருக்கு. அதை அவர் சொல்லணும். மக்களுக்கு தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு, இவர்கள் சொல்லுவது போல நீங்க திசை திருப்புறன்னு பேசுறீங்க. அப்ப எங்க கொலை நடந்தாலும் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் பண்ணாலும் RSS நேரா மடுத்து மறுநாளே கொடுத்தீங்களே நீங்க. எதை கன்னியாஸ்திரியில் கற்பழிக்கு எங்களை குற்றம் சாட்டினீங்களா? கடைசியில விடை இப்படி வந்தது. எஃப்ஐஆர்ல போட்டு அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விடை வந்தது. சாரிப்பா நான் தப்பா சொல்லிட்டேன் சொன்னீங்க. நீங்க சொல்ல போறது நீங்க. எங்க கட்சி ஒரு நாளும் உண்மைகள் வெளிவருவதற்கு முன்னால இவரோ அவரோன்னு சொல்லாது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்ப மாத்துறீங்க. சங்கீத் சோமும் சஞ்சய் பாலியானும் யோகி ஆதித்யநாத்தும் அக்லாக் கொல்லப்பட்டது சரி என்று பேசினார்களா இல்லையா? அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு தனிநபர் கொல்றதல்ல பிரச்சனை. நம்ம முன்னாடி 2 வாய்ப்புகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது, வளர்ச்சிக்கான பணிகளை செய்யவில்லைன்னு குற்றம் சாட்டுறது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய சிதம்பரம் பேசியதனுடைய சாரத்தை எடுத்துட்டு அமைதியின்மை இருந்த போதிலும் கூட எத்தனை நாடுகள்ல அந்த அமைதியின்மையோடு சேர்த்து வளர்ச்சிக்கான பணிகளும் நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு சில பொருளாதார அறிஞர்களின் பார்வையில் ஒரு வலதுசாரி பொருளாதார பார்வை அல்லது வலதுசாரி அரசியல் அப்படிங்கிற லெவல்ல அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க மதவாதத்துக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு முரண்பாடும் இல்லை. எந்த புள்ளியில சமரசமா போகணுமோ அந்த புள்ளியில் அவர்கள் சமரசமாக போய்விடுகிறார்கள் அப்படிங்கிறதை உறுதியாக பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பெரும்பான்மை மதவாதம் பெரும்பான்மை மதத்தினரை ஒன்றுபடுத்துது. அந்த பெரும்பான்மை மதத்தினர் ஒன்றுபட்டு நிற்பதை பார்க்கும்போது, அவர்களுக்குள்ள பெருமளவு பிளவு இல்லை என்பதை பார்க்கும்போது, அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரே இலக்கை நோக்கி ஒன்றாக நிற்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது, அந்த மைய நீரோட்டத்தில் இயல்பாக சிறுபான்மையினரும் சேர்றாங்க. இல்லை என்றால் மைய நீரோட்டத்தில் சேர முடியாமல் தயங்கி நிற்பவர்கள் ஜூனியர் பார்ட்னராக, இளைய பங்காளிகளாக அவர்களோடு இணைந்து நிற்கிறார்கள். அந்த நிலையை எட்டிய சூழல்ல வளர்ச்சிக்கான வேலைகளை அரசும் அதிகாரமும் செய்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பேட்டர்னாக, ஒரு டிசைனாக வரலாற்றில் எல்லா காலங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அமைதியின்மையும் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முரணா இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ அவர் அமைதி இருந்தது என்று அவர் சொன்னார், அமைதி இல்லை என்று நான் சொன்னேன். இப்போ வளர்ச்சி இருந்ததா என்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை பொறுத்தளவில் நீங்கள் அவர் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் ஆண்டுக்குன்னு சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது என்ன, 2016 2.3 லட்சம் பேரை தவிர நியூ அடிஷன் எதுவும் கிடையாதுன்னு வந்துருச்சு. விவசாயத்தை பொறுத்தளவில் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரமே 1.7% தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விவசாயத்தில், தொழிலில், வேலை வாய்ப்பில், சேவைத்துறையில், இது 3 தான் உங்கள் ஜிடிபியினுடைய காம்போனன்ட்ஸ். இது 3லையும் என்ன வளர்ச்சி 2009க்கு பின்னால் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி என்று சொல்றாங்க. பேங்க் கிரெடிட் தொழில் செய்வதற்காக வளர்ச்சி நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. இடையில பீட்டர் பக்கத்துல இருந்து பதில் சொல்ல விரும்புறாரு. பீட்டர் சொல்லுங்க. அதாவது இப்போ நண்பர் ராகவன் இந்த வாதத்தினுடைய முழுமையான போக்கையே திசை திருப்புகிற வகையில பதில் சொல்றார். அதாவது வன்முறைகள் எந்த காலத்திலும் இல்ல, மதங்களுக்குள்ளே உரசல்கள் இல்ல அப்படிங்கறதெல்லாம் எங்களுடைய வாதம் அல்ல.
ஒரு பல கலாச்சாரம், பல மதங்கள், பல பின்னணிகள் உள்ள சமூகத்திலே வந்து இதை போன்ற உரசல்கள் ஏற்படுவது இயற்கை. ஆனால் அரசியல் கட்சிகள் இந்த மரமாச்சரியங்களையும் மோதல்களையும் வெறுப்பையுமே முதலீடு வைத்து அதன் மூலமாக தேர்தல்களிலே வாக்கு பெற்று அதன் மூலமாக ஆட்சி அமைப்பதைத்தான் குறை சொல்கிறோம். அவர் சொன்னார், பேராசிரியர் ஜோசப்னுடைய கரத்தை வெட்டலையா? வெட்டுனாங்க. ஆனா அச்சுதானந்தனுடைய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்ததா? நீங்க என்ன பண்ணீங்க? முசாஃபர் நகர்ல இந்த கலவரத்தை தூண்டியவர்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்தி இன்னைக்கு அவர்களையே நீங்க அமைச்சர்களா ஆக்கி இருக்கிறீங்க. அந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் ஆக்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பெலுக்கானுடைய சாவுல வந்து என்னது? உங்களுடைய பாராளுமன்றத்தில் சர்வதேச ஊடகங்களில் இருந்து எல்லா ஊடகங்களும் பெலுக்கான் சம்பவத்தை வந்து வெளிச்சம் போட்டு பகிரங்கமாக காண்பிக்கின்ற போது பாராளுமன்றத்திலே முக்தார் அப்பாஸ் நக்வி என்ன சொல்லுகிறார்? இதை போன்ற சம்பவம் நடந்ததாகவே தகவல் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதை போன்ற சூழ்நிலை வருகின்ற போது அந்த சமூகத்து மக்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுவதை போலவும் தங்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போலவும் சொந்த நாட்டிலேயே நாங்கள் அந்நியர்கள் என்று நிர்பந்திக்கப்படுகிற ஒரு மனநிலை உருவாகின்ற போது ஒரு பதட்டம் ஏற்படுகிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலீடுன்னு சொன்னீங்களே, நீங்க சொல்லுங்க, கடந்த 3 ஆண்டுகளிலே டிஃபென்ஸ் கொள்முதலை தவிர, ஆயுதங்களை வாங்கியதை தவிர என்ன பிரமாண்டமான வேலை வாய்ப்புகள்! மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் போல பல லட்சக்கான கோடிக்கணக்கான பெரியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு திட்டம், ரைட் டு ஃபுட் சொன்னோம், உணவுக்கு பாதுகாப்பு, கல்விக்கு பாதுகாப்பு, வேலைக்கு பாதுகாப்புலாம் சொன்னோமே, அதை போல ஒரு சட்டத்தை சொல்லுங்கள். ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு திட்டத்தை நீங்கள் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன் 3 வருஷத்துல. ஆகவே ஜாப் லாஸ் என்பது ஜாப்லெஸ் குரோத் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்களே ஒழிய ஒரு வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய 90 பில்லியன் ஜாப் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இன்னைக்கு எத்தனை ஜாப்? அவர் தான் கனகராஜ் அருமையா சொன்னார, எத்தனை ஜாப் நீங்க உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு 15,000 ஜாப் நாங்க உருவாக்கணும் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். சொல்லலாமா? அதாவது இப்போ வந்து நாங்க ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் பெருசாக வர்றதுனால ஜாப் ஜெனரேட் பண்ணுங்கிறதுனா ரொம்ப அது தப்பான ஒரு கணக்கு தான். 10% 15% தான். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் அதிகமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு துறை. அதைத்தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து முத்ரா திட்டம்னு, முத்ரா வங்கி திட்டம்னு கொண்டு வந்தோம், முத்ரா லோன் ஸ்கீம். அதில் நாம் வந்து 50,000 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தவுட் ஷூரிட்டி என்டர்பிரனர்ஸை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் இப்போ 1,80 லட்சம் பேருக்கு அந்த லோன் டிஸ்பஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஜாப் ஜெனரேஷன் ஃப்ரம் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலை. எங்களுடைய பட்ஜெட் இதில் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவில் நாம் இது முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக, முத்ரா லோன் மூலமாக பல அன்ஆர்கனைஸ் செக்டார்லையும் சரி தொழில் முனைவோர் தொழில் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு ஸ்கில் இந்தியா மூலமாக ட்ரைனிங் கொடுத்து அவர்களே ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்கீமை கொண்டு அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இன்னும் அதிகமாக கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பெனிகள் அதிகமாக உருவாக்கினா வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும்னா அது இல்லை. அது வந்து ஜாப்லெஸ் க்ரோத்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது இது நாள் வரைக்கும் இப்படி தான் நடந்தது. இப்போ இந்த அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு அதிகமான கவனம் கொடுத்து செஞ்சுருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க விவசாயிகளுக்கு அப்படின்னு பேசும்பொழுது நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. விவசாயம் கடந்தாலும் ஃபிர்காவில் பாதிச்சாதான், ஒரு ஃபிர்கா முழுக்க விவசாயம் பாதிச்சாதான், மழைனாலேயோ வறட்சியோட வாழ்ந்தால் தான் அவங்களுக்கு காம்பன்சேஷனே கிடைக்கும். இன்னைக்கு ஃபசல் பீமா யோஜனா மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு விவசாயம் பாதிச்சா கூட அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் உண்டு. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் 13,000 பேர் தான் அது பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு. மீதி மாநிலங்கள்லாம் லட்சக்கணக்கான விவசாயிகள் அதில் ஈடுபடுத்தி கொண்டு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல சேர்ந்து நல்லதா வறட்சியோ வெள்ளமோ இருந்தால் அந்த காம்பன்சேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால இப்போ இந்த இது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு ருபி வேல்யூ அப்ரிசியேட் ஆயிருக்கு. $5 அகேன்ஸ்ட் டாலர், US டாலர், எல்லா ருபி எப்படி அப்ரிசியேட் ஆகுது? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் பொழுது ருபியோட இது வந்து அப்ரிசியேஷன் காரணம் ரோபஸ்ட் எக்கானமி இருந்தாலும் அப்படி ஆயிருக்கு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பீட்டர்கிட்ட கேட்ட அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கல. நான் அதுக்கு போறதுக்கு முன்னால அவர் சொன்ன 2-3 விஷயங்களுக்கு நான் கட்டாயம் சொல்லணும். நீங்க ஜாப் கிரியேஷன் என்பது நீங்க ஏதோ கவர்மெண்ட் உருவாக்குனதுன்னு நான் சொல்லல.
சரி, அவங்க ஆமா, ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது அன்ஆர்கனைஸ் செக்டார்ல, ஸ்பெசிஃபிக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. அதுல 25,000 பேருடைய வேலை இழந்திருக்கு. இது கவர்மெண்ட் கொடுத்த கார்டு. நான் ஏதோ கவர்மெண்ட் ஜாப் இவங்க 2,30,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ருப்பி அப்ரிசியேஷனை பொறுத்தளவு அது எவ்வளவு அதல பாதாளத்தில் விழுந்தது அப்போ கேட்கும்போது அது இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ டாலர் பொதுவாக குறைந்திருப்பதை அவங்க சொல்ல மாட்டேறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு. அதே போல் நீங்கள் வளர்ச்சி என்பதற்கான டெஃபனிஷன், வரையறை என்ன என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு மனிதர் எல்லா வீட்டையும் கொளுத்திட்டு இருக்கிற பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் அவர் செல்வந்தரானால் ஆமாம் அவர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று நீங்கள் ஏற்க மாட்டீங்க. வளர்ச்சி என்று சொல்வதனுடைய பொருள் ஒவ்வொருத்தரும் எப்படி அமுல்படுத்தினாலும் அடிப்படையில் அது அனைவருக்குமானது என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு பகுதி அழிவு அல்லது பதட்டம் அல்லது அதனால் வாழ முடியவில்லை என்பதே வளர்ச்சி என்கிற பொருளுக்குள் அடங்காது என்பதை நாம் உணர்ந்துக்கணும். வெறும் செல்வம் ஈட்டுவதல்ல. செல்வம் ஈட்டுவதை கடற்கொள்ளையரும் ஈட்டுகிறார்கள், திருடர்களும் ஈட்டுகிறார்கள், அல்லது வந்து நீங்க வந்து மோசடி செய்பவர்களும் ஈட்டுகிறார்கள். சட்ட ரீதியாக சம்பாதிக்கிறதுக்கும் சட்ட விரோதமாக சம்பாதிக்கிறது. உங்கள் சட்டமே கொள்ளையடிப்பதை நியாயப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு பேர் சட்டம் என்று நான் ஏற்றுக்கொள்றதில்லை. நீங்க வந்து ஈராக்கில் நீங்க நடத்தினதை சட்டப்பூர்வமானது என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் சட்டம்னு ஒன்று நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. எல்லா காலத்திலையுமே இந்த சட்டங்கள் அப்போது ஆள்வோருக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு காலத்திலையும் அதை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கோம். நீங்கள் ராஜாக்கள் அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஒரு ஊரில் போய் ஆணிரை கவர்தல் அல்லது கோயிலை கொள்ளையடிக்கிறது அல்லது இந்த தங்கங்கள் எங்கே வச்சுருக்காங்களோ அதை கொள்ளையடிச்சிட்டு வர்றது என்பது ராஜ தர்மம், போர் தர்மம். அதுக்கு போரே அநியாயம். அதில் போரில் ஒரு தர்மம் என்று பெயர் வைத்து சொல்லப்பட்டது. அதுவெல்லாம் இன்றைக்கு மாறி வந்திருக்கிறது. எனவே நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் பேர் செத்தா, அஃப்கோர்ஸ் நம்ம சாய்நாத்தினுடைய அந்த புத்தகம் இருக்கிறது. ஏன் எல்லோரும் இந்த வறட்சியை நேசிக்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு வறட்சி அல்லது பூகம்பம் அல்லது சுனாமி வந்தால் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் என்கிற பெயரில் அதை கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்பது. ஆனால் அடிப்படையில் அது எல்லாவற்றிலும் என்னன்னா, மனிதர்கள் ஒன்றிணைந்து அதை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு பதிலாக சமூகம் பிளவுண்டு நிற்கிற போது இந்த வளர்ச்சி என்பது சாத்தியமில்லை என்பதுதான். திரு பீட்டர், கேட்குதா நாங்க பேசுறது? கேட்குது. நீங்க பதில் சொல்லலாம். அதாவது இப்பொழுது வந்து நண்பர் ராகவன் வந்து அன்ஆர்கனைஸ்டு லேபரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் வந்து கேட்குறேன், இன்னைக்கு வந்து அந்த பீஃப் பேனிங் அந்த இண்டஸ்ட்ரி வந்து போனதுல ஏறக்குறைய 2 லட்சம் தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேலை இழந்திருக்கிறார்கள். இப்போ இதே அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்கும் என்று சொன்னார், 45,000 கோடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஏர்ன் பண்ற இண்டஸ்ட்ரியில இந்த அரசாங்கம் வந்து நினைத்திருந்தால் அந்த எக்ஸ்போர்ட்டரை தடை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களை வந்து ஈட்டுகிற அவர்களை பற்றி கவலைப்படாமல் 2 லட்சம் தொழிலாளர்களை வந்து இன்னைக்கு அன்ஆர்கனைஸ்டு லேபர்னு சொல்றாரு. அவருக்காண்டி கேட்கிறேன், அது சம்பந்தப்பட்ட தோல் தொழிலில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், லெதர் இண்டஸ்ட்ரி, அதுல வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாருமே குவாலிஃபைடு அல்லது ஸ்கில்டு அப்படிங்கலாம் கிடையாது. அதெல்லாம் மேனுவல் லேபர். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய இன்னைக்கு 5 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு வந்து நிராதரவாக வேலை இல்லாமல் தெருவிலே வந்திருக்கிறது. ஸோ நண்பர் ராகவன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் முடிவு எப்படி எடுக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை பிளவுபடுத்துகின்ற வகையில் இதே மாட்டுக்கறியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு போய் நார்த் ஈஸ்ட்ல போய் சொல்ல முடியாது. இதே மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு கேரளாவில் போய் சொல்ல முடியாது. அங்கே வந்து வேறு வேடம் போடுகிற பாஜக அல்லது RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு மாநிலத்திலே எங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே மட்டும் இதை போன்ற கொள்கை பரவல்களை செய்கின்ற போது அந்த சமூகத்திலே பதட்டம் ஏற்படுகிறது என்பதைத்தான் இன்னைக்கு வந்து சிதம்பரம் வந்து இன்டைரக்டா சொன்னார். அதை போல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகங்கள்ல ஒரு அமைதியான அகாடமிக் அட்மாஸ்பியர் இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து மேல்தட்டு சமூகத்து மக்களுக்கும் இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மோதல் வந்து இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்திலே வந்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் எங்கள் வாழ்க்கைக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பெரிய பேரணி எடுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு வந்திருக்கிறது.
ஆகவே இது சமூகத்துல வந்து இது வந்து ஏறக்குறைய ஒரு 40-45 விழுக்காட்டு மக்கள் இவர்கள் மத்தியிலே இருப்புக்கே இவ்வளவு பெரிய அச்சம் இருக்கின்ற போது அந்த சமூகத்திலே வந்து எப்படி அமைதி இருக்கும், அந்த சமூகத்தில் எப்படி வளர்ச்சி இருக்கும் என்பதுதான் சிதம்பரம் வைத்திருக்கிற கேள்வியை ஒழிய அவர் நண்பர் கனகராஜ் கூட அதை சொன்னார், அதை ஒத்துக்கலன்னு சொன்னேன், நான் பயந்து போனேன். ஆனா அதை வேற போல சுட்டி காட்டத்தான் சொல்லியிருக்கார். ஆகவே சிதம்பரம் சொன்ன வார்த்தைகள் வந்து 100க்கு 100 இன்று எல்லோரும் சிந்திக்க வேண்டிய, அதை பற்றி செயல்பட வேண்டிய வார்த்தைகள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதாவது பேனிங் ஆஃப் பீஃப்னு சொன்னா இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் பேன் பண்ணியிருக்கு. அது என்ன தவறு இருக்க முடியும்? நீங்க மீண்டும் சொல்றேன், மீண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த மாதிரி தவறான தகவல் கொடுப்பதனால பாதிக்கிறது அவங்க தான். அது மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அதை காட்டும்பொழுது அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு போகிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இல்லீகல் பீஃப் ஸ்லாட்டர் ஹவுஸை தான் பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இத்தனை 1000 பேர் போயிட்டாங்க, வேலையே போயிடுச்சுன்னு சொன்னால் இல்லீகலிட்டியை நீங்கள் என்ன ஆதரிக்கிறீங்களா? லைசன்ஸ் வாங்கின இது ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது, இன்றைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் இது நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் அப்போ கள்ளசாராயம் பாட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க, அதில் 4 பேருக்கு வேலை கிடைக்கும், விட்டுருங்களேன். எதுக்கு டாஸ்மாக்னு ஒரு ஆரம்பிச்சுட்டு கள்ளசாராயத்தையும் நீங்கள் தடுக்காதீங்க, அது 4 பேருக்கு குடிசை தொழிலாக இருக்குது, வேலை கிடைக்கட்டும், இப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியுமா? அதை ஒரு மினிட் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு லக்னோவில் உயர்நீதிமன்றமே வந்து உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது, நீங்க வந்து இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸ்னா இன்னைக்கு எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து லைசன்ஸ் பெண்டிங். நீங்க வந்து ஏற்கனவே தொழிலை நியாயமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது லைசன்ஸுக்கு மனு கொடுத்து விட்டு அந்த லைசன்ஸுக்கு வந்து நீங்க கொடுக்காம எவ்வளவு நாள் வைத்திருக்கிறீங்க? உயர்நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது, உடனடியாக அவர்களுக்கு அந்த லைசன்ஸை வழங்குங்கள் என்று சொல்லி எத்தனை நாட்கள் வாய்ப்புகளை உருவாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை நாட்கள் பெண்டிங்கா இருக்குன்னு எங்களை கேட்டுக்கிறது. நாங்க 1 மாசம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, இன்னும் நாங்க ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாசம் 2 மாசம் ஆச்சு. எங்களை கேட்குறீங்க அந்த கேள்வியை, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். இன்னொன்னு, as long as license is given it is illegal. நீங்க ராட்டிஃபை பண்றது வேற, பில்டிங் எல்லாம் வந்து இதை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு போறது வேற, இது வேற. லைசன்ஸ் இல்லைங்கிறது உண்மைதானே? அதை லைசன்ஸ் வாங்கிட்டு வையின்னு சொன்னா அது வந்து ஒரு அரசாங்கம் வந்து இதெல்லாம் வேலை வாய்ப்பை கெடுக்கிறது என்று பேசுவீங்களா? அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க வந்து நான் பேசி நான் வந்து அந்த தொழில அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க பார்லிமெண்ட்ல வந்து ஓபிசி கமிஷனை கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னு பிரதமர் போராடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருந்து தடுத்துட்டு இருக்கிற நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? ஓபிசி கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னு இப்ப பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல நாங்க அது கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க ரெடியான்னு சொல்லுங்க. நீங்க ரெடி இல்ல, அதை ஸ்கட்டில் பண்றீங்க. அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுற பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து நீங்க இப்படி பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்வோம்? ஓபிசின்னு இவங்க சொல்லும்போது அதுல நீங்க ரொம்ப தெளிவா என்ன ஓபிசி கமிஷனை வந்து அதுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பவர்ஸ் யார்கிட்ட இருக்கணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மாநில அரசு தான் வந்து யார் வந்து பேக்வர்டுன்னு தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய, ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதையே ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு மேலும் மேலும் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு வந்து காங்கிரசும் துணையாய் நிக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? யார் பின்தங்கியவர்கள் என்பதை உங்களுக்கே தெரியும். சில விஷயங்கள் அந்த அதிகாரத்தை வந்து நீங்க எப்படி இல்ல கமிஷன் கொடுத்தா வந்து நீங்க மாநில அரசு சொல்லுங்க மாநில அரசிடமிருந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள நினைப்பதை காங்கிரஸ் கட்சி தடுக்கிறது கிடையாது. மாநிலத்தில் கட்சி அதை அனுமதிக்கவில்லை. மாநிலத்திலிருந்து எந்த அதிகாரத்தையும் யாரும் அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறது நல்லது தானே. அதுக்கு பவர்ஸ் கொடுக்காம கமிஷன் வச்சு என்ன பிரயோஜனம்? எஸ்சிஐ கமிஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ஓபிசி கமிஷன் கொண்டு வரணும்னு போராடுறது நாங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது பார்லிமெண்ட்ல நீங்க. இல்ல அந்த ப்ரொவிஷன்ல நீங்க எகனாமிக்கலி பேக்வர்ட் என்கிற வார்த்தையை இப்போது புதிதாக நீங்கள் சேர்க்கிறீர்கள். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில் எந்த வார்த்தையை கைவிட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு கைவிட்டார்களோ அதை புறக்கடை மூலமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்னைக்கு ஓபிசியில் இருக்கக்கூடிய பல பேரை நீங்க வெளியே தள்ளுவதற்கான முயற்சியை செய்கிறீர்கள். நீங்க வந்து உங்களுடைய கடந்த ஒன்று நீங்க எப்படி பார்க்க முடியும்? கடந்த காலத்தில் நீங்க இதெல்லாம் செய்யும் போது நீங்க மண்டல் கமிஷனை அமுல்படுத்த வேண்டும் என்று போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போதுதான் நீங்கள் ரத யாத்திரையின் மூலமாக சமூகத்தை பிளவுபடுத்தினீர்கள். அதன் மூலமாகத்தான் அதை செஞ்சீங்க. நீங்க இப்ப சொல்ற இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குல்ல, நீங்க கரெக்டா கேட்டு பாருங்க.
நீங்கள் அநேகமாக நீங்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லுவீங்க, திசை திருப்புறாங்கன்னு. நம்ம சொன்னால் கூட பல நேரங்களில் அந்த மாதிரி பேசுகிற வழக்கத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸை நாங்கள் இல்லாமல் பண்ணுறோங்கிற பேரில் லீகலாக யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் மூடச் செய்து விட்டீர்கள் என்பதுதான். இங்கேயும் கூட ஒரு விஷயத்தை ஒரே ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஆமா நான் சொல்றேன், இங்கேயும் கூட இதே அரங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கடனை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இது பாராளுமன்றத்தில் நடந்த ப்ரொசீடிங்ஸ். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. சோ நீங்க யார் போய் சொல்றதுன்னு இருக்குல்ல, இறுதியான கருத்தாக சொல்லிருங்க. இல்ல ஒண்ணு வந்து நீங்க வளர்ச்சி என்று சொல்லுகிற போது அதை அந்த டெஃபனிஷனோட சேர்ந்தது வளர்ச்சினா என்ன, அனைவருக்குமானதா என்பதுதான். யாராவது சூறையாடலாம் என்பது சரியல்ல. ரெண்டாவது, அந்த அவங்க ரைட் விங் சொல்ற ஒரு பேரழிவுக்கு பின்பு எப்போதுமே ஒரு ஒரு எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு வேகம் இருக்கும் என்று சொல்வது, அவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு எல்லா மக்களும் சேர்ந்து நின்று எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் சாத்தியமே தவிர, பிளவுபட்ட காயப்பட்ட ஒரு சமூகம் இருக்கிற போது அதை கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. திரு சிதம்பரம் அவர்கள் பேசியது சரி என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். பிளவுபட்ட சமுதாயம்னு இவங்க ஜோடிக்க பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய ஒரு கண்ட்ரியில் அங்கும் இங்கும் நடக்கிற சில விஷயங்கள் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டை வந்து இந்த நாடு இப்படித்தான் இருக்குன்னு வெளியில் பிக்சர் காட்டுறது, இது வந்து நம்ம நாட்டை பற்றி நாமளே தரக்குறைவா எங்கேனும் ஒரு மூலையில் நடந்தாலும் அது வந்து அந்த அநியாயம் வந்து நாடு முழுக்க நடக்கிற மாதிரி அப்படி இல்லைங்கிற நான். அதாவது இது இன்னைக்கு இருக்கிற அபரேஷன் நீங்க சொல்றது வேற. அபரேஷன் ஒரு பேட்டர்ன் இந்தியாவின் பல பகுதிகளில் ஒரு பேட்டர்னாக நடக்கும்போது கிடையாதுங்கிற. நீங்க ஊடகங்கள் மூலமாக எல்லா மூலைகளுக்கும் தெரிகிறது, ஒத்துக்கிறேன் நான். நீங்க அதை கண்டிக்கிறீங்களா, எந்த அளவுக்கு பிரதமர் கண்டிக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான். ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் பிரதமர் இழுப்பீங்களா? உங்க கட்சி கண்டிக்குதா, உங்க கட்சி கண்டிக்குதா, அந்த மாநில முதலமைச்சர் நிச்சயமா என்பதோடு தானே. அதாவதுங்க இதே மாதிரி தான் நீங்க இதே பிரச்சனை நீங்களும் அரசியல் உங்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயம் அங்க அஃபெக்ட் பண்ணாலும் அதுவும் நீங்களும் கண்டுக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் அதாவது விவசாய பிரச்சனை சம்பந்தமா பேசுறோம், அதுல பெரும்பான்மை சமூகம் இல்ல. நான் பேசி முடிச்சேன். இல்ல சார், பெரும்பான்மை சமூகம் இல்ல, அது தப்பா சொல்றாரு. பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரானவர் என்று ஏன் சொல்றாரு? அது எங்கன்னு அவர் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும். கொஞ்சம் இருங்க. நான் எங்கே பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரானவன் பாருங்க, அது சொல்லுங்க. நீங்க பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல ஒரு அமைதியான சூழ்நிலை, இந்த ரெண்டு பேரும் அந்த பல மதங்களை சார்ந்தவர்களும் பல இடங்களில் 90% இடங்களில் 99% இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை பெரிதாக்கி அதுக்கு காரணமே, அதாவது வெரி நெக்ஸ்ட் டே இது ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு காட்ட பார்க்குறீங்க. ஆனால் அது மக்கள் ஏற்றுக்கலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. இத்தனை 30 ஆண்டுகளமாக இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இது இந்தியாவையோ பிஜேபியோ அது பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உலக நாடுகள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிக்சர் போனால் நாட்டுக்கு தான் அவமானம். அது இல்லை, நாங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்கன்னு சொன்னீங்களே, ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு இறுதியான கருத்து நான் இப்போ சொல்ல தயாரா இருக்கிறேன். அதாவது ஜென்ராம் சொல்லுங்க. அதாவது ஒரு ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கும் இன்னொரு அரசியல் கட்சிக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் ரீதியாக கொள்கை ரீதியாக தோற்கடிக்க நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுகின்ற பேச்சு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காங்கிரஸ்காரர்களே இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கை கம்யூனிஸ்டுகளே இல்லாத இந்தியா, திராவிட கட்சிகளே இல்லாத இந்தியா என்று சொல்லி அவர்கள் ஒரு கட்சி ஆட்சியை இன்று வந்து அன்னைக்கு வந்து மாதவ் சொல்றார். அன்னைக்கு வந்து காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற திரு மாதவ் சொல்கிறார், மோடியினுடைய தலைமையிலே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டை கொண்டு வருவதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி இதற்காக என்ன ஏற்பாடுகளை செய்கிறது என்று சொன்னால், சமூகத்திலே எல்லா இடத்திலையும் வந்து அடையாள அரசியலை உண்டாக்கி, மதத்தின் சார்பாக ஒரு அடையாளத்தை உண்டாக்கி அதை வந்து அரசியல் அணிதிரட்டலாக நடத்துகிறது. அதனால் பதட்டம் நிலவுகிறது. இது மேலும் வன்முறையை தூண்டும். இதனால் இப்படியே பேசிட்டு போறீங்கன்னா எங்களுக்கு புரியல. சிதம்பரம் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள் இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? மக்கள் அவர் சொல்லவே இல்லையா?
நிச்சயமா அவர் உங்க சொல்லல. பொதுச் செயலாளர் எப்படி சொல்லவே பண்ண இல்லையா? முடியும்? எப்படி பண்ண முடியும்? அவர் சொல்லல, நான் அவர் சொல்லல. ஒரு நிமிஷம் பீட்டர், நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல அது இருக்கிறோம். நீங்க நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்க வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு கொண்டு வந்தா தான் இல்ல, பார்லிமெண்டரி டெமோக்ரசியை கூட பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் இந்திரா காந்தி எப்படி இருந்தாங்க? நடத்த முடியும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கு. அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக மூவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.